தமிழக தேர்தல் 26 சசிகலா ஒரு 70 கேண்டிடேட் போட்டிருந்தாங்க, கிருஷ்ணசாமி ஒரு 60 கேண்டிடேட், ராமதாஸ் ஒரு 35 கேண்டிடேட் மேல போட்டிருந்தாங்க. இவங்களுடைய அரசியல் இம்பாக்ட் பத்தி பெருசா யாரும் விவாதிக்கவே இல்லை. சசிகலா அவர்கள் போடக்கூடிய கூட்டங்களை மக்கள் நின்று கேட்கிறாங்க. அவர் துரோக செயல்களை தோடித்து காமிக்கும் பொழுது அதை கவனத்தில் கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கிறேன். 10,000க்கு மேல ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கு. இது அதிமுகவினுடைய வெற்றியை கடுமையா பாதிக்கும். ராமதாஸ் அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் பணம் பண்ற கூட்டம், என் கேண்டிடேட்டுக்கு போடாட்டி கூட பரவாயில்ல, திமுகவுக்கு போடுங்கிற மாதிரி சொல்ல வராரு. அவரு ஜாதியால நீங்க அன்புமணிக்கு போட்டீங்கன்னா அது அதனுடைய வாக்கு என்னால் சபிக்கப்பட்ட வாக்கு. ராமதாஸ் அவரோட முடிவு சரியான முடிவு தானே. அன்புமணி யாருக்குமே அடங்காதாரு. தகுதிக்கு மீறிய பதவி ஒருத்தருக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிட்டா அவங்கள தலைகால் புரியாமல் ஆடுவார்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அன்புமணி. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு, செல்வாக்கு. தேவேந்திரகுல வாக்குகளை ஜான் பாண்டியன் மூலமாக வென்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடிய பிஜேபிக்கு கிருஷ்ணசாமி ஒரு சவாலாக இருப்பார். சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம் என்ன கொல்ல பாக்குறாங்க லெவலுக்கு அவங்க இறங்கி பேசுறாங்க. தினகரனை எதிர்த்து பேசல, ஆனா இது எல்லாமே தினகரனுக்கு எதிராக தானே மாறும். தினகரன் ஒரு ஃபேக்டரே கிடையாதுங்க. நீங்க எல்லாமே சசிகலா ஃபேக்டர் தான். திவாரனை கேளுங்க தினகரனை பத்தி, ஏன் எடப்பாட்டை கேளுங்க தினகரனை பத்தி, ஓபிஎஸ் கேளுங்க தினகரனை பத்தி. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டால்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். சசிகலா கிட்ட இவங்களுடைய நடவடிக்கை எது செல்லுபடி ஆகாது. அவர்களால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். விஜயுடைய தரிசனம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரு, தன் தொகுதிக்கு போவாரு. 234 பேர் நம்பி நிக்கிறான், ஒரு தொகுதிக்கு போக மாட்டாரு. 20 லட்சம் பேர் வெளிநாட்டுல ஒட்டு போட வரேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறான். 20 லட்சம் பேர் தற்கொலையா இருப்பாங்கன்னு பாருங்க. என்கிட்ட இருக்கிற 20 லட்சம் பேர் வேண்டாம் இருக்கான் மொத்தமே. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் எழுந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக தேர்தல் 26, இந்த தேர்தலில் நிறைய செய்திகள் நம்ம நிறைய அரசியல் கட்சி பிரச்சாரங்கள் தொடர்பாக நிறைய பேசணும் சார். இதில் பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சசிகலா ஒரு 70 கேண்டிடேட் போட்டிருந்தாங்க, கிருஷ்ணசாமி ஒரு 60 கேண்டிடேட், ராமதாஸ் ஒரு 35 கேண்டிடேட் மேலே போட்டிருந்தாங்க. இவங்களுடைய அரசியல் இம்பாக்ட் பற்றி பெருசாக யாரும் பெரிய அளவில் விவாதிக்கவே இல்லையே. சசிகலா அவர்களுக்கு கிராம லெவலில் ஒரு சில ஆதரவு அலைகளை பார்க்குறாங்க. அவர் போடக்கூடிய கூட்டங்களை மக்கள் நின்று கேட்குறாங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கருத்துக்களை மக்கள் பணிவோடு கவனிக்கிறாங்க. அவர் துரோக செயல்களை தோடித்து காமிக்கும் பொழுது அதை கவனத்தில் கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஓரளவுக்கு சில இடங்களில் ஒரு ஓட்டுகளை பிரிப்பதற்கு இருந்தால் கூட சில இடங்களில் 10,000 ஓட்டு, ஒரு 10,000க்கு மேலே ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது அதிமுகவினுடைய வெற்றியை கடுமையாக பாதிக்கும். மதுரையில், குறிப்பாக மதுரையில் அவர்கள் 3 பேருமே தேர்றது கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஒரு எம்எல்ஏ ஜெயித்தாலும் ஜெயிப்பார், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஜெயித்தாலும் ஜெயிப்பார். அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் செல்கிறார் சசிகலா அவர்கள். அதனால் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இது ஒரு பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். இது அவர் முதல்லே செஞ்சுருந்தாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுகவை மீட்டெடுத்துருக்கலாம். ஆனால் அதை தவறிட்டார். இது ஒன்று. ரெண்டாவது, ராமதாஸ் அவர்கள் 18 பாமக எம்எல்ஏக்களையும் தோற்கடிக்க சொல்லி அறைகூல் விடுத்திருக்கார். கண்டிப்பாக அவரது குரலுக்கு அந்த மதிப்பு கொடுப்பார்கள்னு நினைக்கிறேன். அது அன்புமணிக்கு சவாலாகத்தான் அமையும். அன்புமணியினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியானதாக இருக்காது, இல்லை. எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்களது கட்டி காத்தவர், அவர் உருவாக்கியவர். அவருக்கு அவரது வேண்டுகோளுக்கு ஒரு செவிசாய்க்கக்கூடிய கூட்டம் இருக்கும். அது கண்டிப்பாக அன்புமணியினுடைய வெற்றியை பாதிக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணசாமியும் ரொம்ப டீப்பாக சவுத்து டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு கண்டிப்பாக அவர் தனியாக இருப்பதனால அதனால் அந்த செல்வாக்கு பிசு போகும். ஆனால் அவருக்குன்னு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க்கை இந்த வட்டம் நம்ம ஓட்டு வாங்கி காமிச்சாதான் நம்மளுக்கு
நம்ம குரலுக்கு மதிப்பு கிடைக்கும்னு அவர் சொன்னாலும் சொல்லலாம். அப்போ அந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டை எய்ம் பண்ணியிருக்கக்கூடிய பிஜேபி, தேவேந்திரகுல வாக்குகளை ஜான் பாண்டியன் மூலமாக வென்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடிய பிஜேபிக்கு இவர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு சவாலாக இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் இது சவால். இப்போ இந்த 3 பேருமே பிஜேபிக்கு அதிமுக சவால் பண்ணுறாங்க. அப்போ விஜய் ஒரு பக்கம் சவால் பண்ணுறாரு. இப்போ 3 பேர் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை தான் கால வர்றாங்க. ஏன்னா ஒரு ஆன்டி இபிஎஸ் மூவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதில் நீங்கள் ராமதாஸ் விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ராமதாஸ் அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க, ஒரு பணம் பண்ணுற கூட்டம், அவங்களுக்கு போடாமல் மாற்றி போடுங்க, கிட்டத்தட்ட என் கேண்டிடேட்டுக்கு போடாட்டி கூட பரவாயில்ல திமுகவுக்கு போடுங்கிற மாதிரி சொல்ல வராரு அவர். ஆமாம், அப்போ இவர் கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது. அப்போ வந்து வன்னிய மக்கள் பாமகளை மட்டும் இல்லையே, வன்னிய மக்கள் வந்து அதிமுகவில் இருக்காங்க, டிஎம்கேயில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அப்போ வந்து ஜாதியால் நீங்கள் வந்து அன்புமணிக்கு போட்டிங்கன்னா அது அதனுடைய வாக்கு வந்து சபிக்கப்பட்ட வாக்கு, என்னால் சபிக்கப்பட்ட வாக்கு. எனவே அதுக்கு போடாதீங்க, நீங்கள் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போடுங்கன்னு சொல்கிறது தான் அர்த்தம் அது. எனவே அவர் வந்து அவரது மனக்குறைய கண்டிப்பாக பாட்டாளி மக்கள், வன்னிய மக்கள் தீர்த்து வைப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஜிகே மணி தான் பிரச்சனை, ஜிகே மணி தான் ராமதாஸை குழப்புறாரு, ஏன்னா அப்படி தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஆனால் ராமதாஸ் பேட்டி கொடுக்குறார், ராமதாஸுடைய மகள் பேட்டி கொடுக்குறார், இப்படியெல்லாம் இவங்களே நேரடியாக இருக்கும்போது ஜிகே மணியை குற்றம் சொல்கிறாங்க. அந்த அன்புமணி அவர்களுடைய திட்டம் எப்படி ராமதாஸை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் அவருடைய திட்டமா, இல்லை அதை தான் ராமதாஸ் வெளிப்படுத்துகிறாரா அவருடைய பேட்டியில்? அன்புமணி யாருக்குமே அடங்காதாரு. உங்களுக்கு வந்து அன்புமணி வந்து ஒரு தலைவருக்கு பண்புக்குரிய மெட்டீரியல் கிடையாது. அதாவது தகுதிக்கு மீறிய பதவி ஒருத்தருக்கு ஆரம்பத்திலே கிடச்சிட்டா அவங்கள வந்து தலைகால் புரியாமல் ஆடுவார்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அன்புமணி. தகுதிக்கு மீறிய பதவியை ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு வாங்கி கொடுத்தது திரு ராமதாஸ் அவர்கள். அவர் பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த பதவியை எல்லாம் அன்புமணிக்கு சிபாரிசு பண்ணதே ஜிகே மணி தான் அப்படின்ட்டு. நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து சொன்னதுனால தான் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பண்பு நலன்கள் இல்லாதவர், ஒரு பார்லிமெண்ட்டில் இத்தனை முறை ராஜ்யசபாவாக போயும் ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லு கூட எழுப்பாதவர், பார்லிமெண்ட்டுக்கு ஒழுங்காக அட்டண்டன்ஸ் போடாதவர், இவர் எப்படிங்க ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார்? இவர் எப்படி நம்பி கட்சி? அப்போ ராமதாஸ் அவரோட முடிவு சரியான முடிவு தானே. ராமதாஸ் வந்து முதல்ல தவறு செய்தாலும் அவர் முதல்ல தவறு செய்யலை. அவர் முதல்ல பாட்டாளி மக்கள் எல்லாரும் எம்பிசிக்கு வரணுன்றதுக்காக போராட்டம் நடத்தினவர். வன்னிய மக்கள் 20 பேர் இறந்துருக்காங்க அந்த போராட்டத்தில், அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில். அப்போல்லாம் ஒழுங்காக தான் இருந்தார். அனைத்து கட்சியில் வச்சு தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தார், அனைத்து ஜாதியை வச்சு தான் ஆரம்பித்தார். ஆனால் என்றைக்கு அன்புமணி தலையெடுக்க ஆரம்பித்தாரோ அன்னையே வந்து ஜாதி கட்சியாக மாறிடுச்சு. அதனால வந்த வீழ்ச்சியை ராமதாஸ் இன்றைக்கி லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார். அந்த லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட விளைவு தான் இனிமேல் வந்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட போனால் இது கட்சி வந்து அழிந்து போய்விடும் என்ற முடிவுக்கு ராமதாஸ் வந்துட்டார். இந்த கட்சியை வந்து இனிமேல் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அன்புமணி தோற்கடிக்கப்பட்டால் தான் மீட்டெடுக்க முடியும் என்ற நிலைமை வந்திருக்கு. இதை வன்னிய மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். மருத்துவர் ராமதாஸுக்குரிய கோரிக்கைக்கு அவர்கள் செய்து செய்ப்பார்கள் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கெல்லாம் வந்து ராமதாஸை வச்சு ஜெயிச்சிடலான்னு எடப்பாடி தப்பு கணக்கு போட்டாரோ அங்கெல்லாம் வந்து அவருக்கு தோல்வி தான் கிடைக்கும் என்று தான் கருதுகிறேன். சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம், அவங்க தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க. என்னை கொல்ல பார்க்குறாங்க லெவலுக்கு அவங்க இறங்கி பேசுகிறாங்க. தினகரனை எதிர்த்து பேசலை, ஆனால் இது எல்லாமே தினகரனுக்கு எதிராக தானே மாறும். தினகரனுக்கு எதிராக தான் மாறும். தினகரன் ஒரு ஃபேக்டரே கிடையாதுங்க. நீங்கள் எல்லாமே சசிகலா ஃபேக்டர் தான். அது தினகரன் வந்து இஸ் நாட் அ ஃபேக்டர். நீங்கள் தினகரன் ஏடிஎம்கே கட்சியிலே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிற வரை தினகரன் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆனால் 21 அவர் பெரிய அளவில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்தார்ல சார். அதிமுகவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டை ஏற்படுத்தி. டிஃப்ரெண்ட்டு காரணம் என்ன? சசிகலாவுடைய பேக்கப் இருக்குன்னு நினச்சாங்க மக்கள், அதனால் அவர் பின்னால் போனாங்க. இன்றைக்கி சசிகலா அம்மாவுக்கே துரோகம் பண்ணிவிட்டு அவர் வந்து இன்றைக்கி போயிருக்காரு. நீங்கள் திவாரன்ட்ட கேளுங்க தினகரனை பற்றி. திவாகரன் வந்து ஒரு சசிகலா அவர்களுக்கு உண்மையாக இருக்கவர் திவாகரன். திவாகரன்ட்ட கேளுங்க தினகரனை பற்றி. தினகரன் எப்படிப்பட்டவர்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன் எடப்பாட்டை கேளுங்க தினகரனை பற்றி, ஓபிஎஸ் கேளுங்க தினகரனை பற்றி. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல.
எப்படிப்பட்ட குணம் உள்ளவர், எப்படிப்பட்டவரை அவர் இது பண்ணுவார்னு ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக்கி கட்சியை ஒழுங்காக பார்த்துக்கணும் கொடுத்துட்டு போன கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எடப்பாடி வந்து சசிகலாவே நீக்கிற அளவுக்கு வழி தினகரன் தானே, அந்த சூழலை உருவாக்கணும் ஒரு தினகரன் தானே. அப்போ இன்றைக்கி தினகரன் மட்டும்தான் அங்கே போயிருக்காரு. அப்படியே தினகரன் பின்னால் இருக்க யாருமே அவர் கூட இல்லை. எல்லாரும் சசிகலா பாட்டு பின்னால் வந்துட்டாங்க. மேக்ஸிமம் சசிகலா பின்னால் வந்துட்டாங்க. சசிகலா அந்த அம்மா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ராக்ஷனை உருவாக்குறாங்க. அவர்கள் மத்தியில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கம் ஏற்பட்டால்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டால்தான். எடப்பாடியிலே போய் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா சசிகலா? எடப்பாடியில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ தோற்கடிக்கப்படும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா, அப்போ எடப்பாடியிலிருந்து அதிமுகவை மீட்டெடுத்து மீண்டும் அதிமுக கட்டமைக்கணும். இந்த மாதிரி அமித்ஷாவும் மோடியும் விஜயை வச்சு அதிமுகவை காலி பண்ணுறது, மற்ற கட்சிகளை வச்சு அதிமுகவை காலி பண்ணுறது, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. சசிகலா இருந்தால் சசிகலா கிட்ட வந்து இவங்களுடைய நடவடிக்கை எது செல்லுபடி ஆகாது. அதனால் வந்து சசிகலாவை ஓகேன்னு பிளான் போட்டவங்க இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதை தாண்டி நிற்கிறாங்க இன்னைக்கு. அவர்களால் மட்டும்தான் வந்து அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது ரெண்டாவது விஷயம். இவர்களெல்லாம் ஊழல் செய்யாத உத்தமர்களா இவர்களாம்? மற்றவங்களாம் இவங்களெல்லாம் ஊழல் பண்ணவங்க தானே மொத்தமாக. இப்போ ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்கு இங்கே அருகே கிடையாது. அப்போ அந்த அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சசிகலா மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும். அது மக்கள் எப்படி தீர்ப்பு சொல்கிறாங்கன்றதை பார்த்தா தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ சசிகலா அவர்கள் என்னை கொல்ல பார்த்தாங்க, துரோகம் செஞ்சாங்கங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ஆனால் தினகரன் இபிஎஸ் கூட இருக்கிறாரு. சசிகலா இல்லைன்னா இன்னைக்கு தினகரன் இல்லை. இது பெரிய அளவில் தினகரனுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை தானே கொண்டு போகும் சசிகலாவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தோல்விக்கு பிறகு சசிகலாவால் எப்படி மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இல்லைல்ல? கண்டிப்பாக செய்ய முடியும். உங்களால் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை தங்கள் பக்கம் எடுக்கணும். அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்தானே இருக்குது. எடப்பாடி இந்த வட்டம் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்எல்ஏ கூட இருக்க மாட்டான். அடுத்த பொதுக்குழு நோக்கி எடப்பாடியை நீக்கிடுவாங்க. அவங்க நீக்கலைன்னா அமித்ஷா நீக்கிட்டு போகிறாரு. அமித்ஷா வந்து இப்போ கட்சியை தூக்கி விஜய்கிட்ட கொடுத்துருவாரு. இந்த கட்சியை வந்து தகுதியே இல்லாத விஜய் வந்து எம்ஜிஆர் கட்சியை போய் ஆள வேண்டிய சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு எம்ஜிஆருடைய கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகர் விஜய் கட்சிகிட்ட வந்து அதிமுக போய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து அமித்ஷா கிரியேட் பண்ணுவார். அப்போ இன்னைக்கு டென்ட் பண்ணுறதே அதிமுக ஓட்டை தான் டென்ட் பண்ண போகிறாங்க. அதிமுக டார்கெட் பண்ணி தான் விஜய் களமாட்டுறாரு. அதிமுக அந்த ஓட்டை தான் வாங்க போகிறாப்புல. அப்போ அந்த ஓட்டை மீட்டெடுக்கணும்னு என்ன பண்ணணும்? அப்போ அதிமுக மீட்டெடுத்தால் தானே முடியும். இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விஜய்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியதுன்னா செங்கோட்டை மாதிரி. அப்போ போய் ஆதவர்ஜி நாட்டையும் புஷியானந்தையும் போய் அடிமை சேவகம் பண்ண வேண்டியதான் செங்கோட்டை மாதிரி. வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ சுரண்டல் லாட்ரி மன்னன்ட்ட போய் நீ போய் அடிமை சேவகம் பண்ணணும். அங்கே விஜயுடைய தரிசனம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போவார். தன் தொகுதிக்கு போவார். 234 பேர் நம்பி நிற்கிறான். ஒரு தொகுதிக்கு போக மாட்டார். ஓகே, அவர் வந்து ஒரு கடவுள். அதனால் அவர் கையை காமிச்சு டிவியில் வந்துட்டாலே தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக வெளிநாட்டு மக்களும் எல்லாம் எழுதுகிறான். 20 லட்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வரேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதுகிறான். 20 லட்சம் பேர் தற்கொலையாக இருப்பாங்கன்னு பாருங்க. என்கிட்ட இருக்கிற 20 லட்சம் பேர் வேண்டா இருக்கான் மொத்தமாக. அவன் மொத்தமாக போய் டிக்கெட் போட்டு வெளியே வரான்னா அப்போ வெளிநாட்டில் போனவனெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து தரக்குறைவாக நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? மீட்டெடுக்கப்பட ஒரே ஒரு வாய்ப்பு சசிகலாவில் மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அது வந்து அவருக்கு விதை போட்டிருக்காங்க, லேட்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த விதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அதனுடைய வீரியம் தெரியும். இந்த மதுரையில் பிடிஆருக்கு எதிராக சுந்தர்சியை நிப்பாட்டி அவர் பெருசாக நிர்வாகம் பற்றியெல்லாம் பேசுகிறாரு. யார்? சுந்தர்சியா? சுந்தர்சி பிடிஆர்கிட்ட போய் என்னங்க மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். பிடிஆர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு அது எப்படியும் ஜெயிக்காது தெரிஞ்சு எடப்பாடி சைஸா
ஏசி சண்முகத்துக்கு தள்ளி விட்டார். ஏசி சண்முகத்துக்கு ஜெயிக்கிற ராசியே கிடையாது. ஏசி சண்முகம் முதலியார் என்ற ஒரு ஜாதியை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஜெயித்து விடலாம் என்று பகல் கனவு காண்கிறார். இங்கு ஜாதியை பார்த்து வாக்களிப்பவர்கள் மக்கள் அல்ல, ஜாதிக்காக வாக்களிப்பவர்கள் மக்கள் கிடையாது. ஓகே, அது பிடிஆர் போன்ற ஒரு திறமைசாலிகளுக்கு, பிடிஆர் போன்ற ஒரு பக்குவமானவர்களுக்கு, பிடிஆர் போன்ற ஒரு இன்டலெக்சுவல்ஸுக்கு மதுரை மக்கள் என்றைக்குமே மதிப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக பிடிஆர் மதுரையில் வெற்றி பெறுவார். சுந்தர் சி மீண்டும் அரண்மனை 5-6 எடுக்கலாம், ஒன்றும் தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி சண்முகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன், கவலைப்படாமல். ஏன்னா குஷ்பு பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க, உங்களுக்கு அந்த மசோதா பற்றியெல்லாம் தெரியுமா, தொகுதி மறுவரை பற்றியெல்லாம் தெரியுமா அப்படின்னு. இதில் இந்த பிடிஆருக்கு வந்த சோதனையாக என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. தொகுதி மறுவரை பற்றியோ வேணா குஷ்பு வேணால் உட்காந்து பேச சொல்லுங்கள். குஷ்பு வேணால் பிடிஆர்கிட்ட உட்காந்து ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள், இல்லைனா 1-to-1 விவாதிக்க சொல்லுங்கள். ஓகே, தலையெழுத்து என்ன பண்ணுறது, நேரம் குஷ்பெல்லாம் போய் பேச வேண்டியது அளவுக்கு நாடு கெட்டுப்போச்சுன்றது தான் நம்ம சொல்ல முடியும், வேற என்ன சொல்கிறது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.